30 லட்சம் 35 லட்சம் பேருக்கு மேல பார்த்தா ரொம்ப பிரபலமான வீடியோ, ரொம்ப பிரபலமான நிறுவனம். சார் செல்வராஜ் சார் கொஞ்சம் இருந்துருங்களா? அவருடைய நிறுவனம், அவருடைய நிறுவனர் வந்து ஃபாதர் வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்ல வந்து காய்கறி மூட்டை தூக்கிட்டு வராங்க. அவர் கூட இன்னொரு ஃபாதர் இருக்கிறாரு. அவங்க உட்காருங்க சார். அவங்க 2 பேருமே கோயம்புத்தூர் மார்க்கெட்ல இருந்த காய்கறி மூட்டை தூக்குறாங்க, அரிசி மூட்டை தூக்குறாங்க. 400 பேருக்கு கோயம்புத்தூர்ல சாப்பாடு போடுறாங்க. இங்க செங்கோட்டையில வந்து காப்பகம் வச்சிருக்கிறாங்க. இப்போ 35 லட்சம் பேர் பார்த்த ஒரு வீடியோ அத்தனை பேர்கிட்ட அந்த தகவல் போய் சேர்ந்து. அவர் ஆம்புலன்ஸ் கேட்கிறாரு உங்ககிட்ட. சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இல்ல எதுல ஆம்புலன்ஸ் கேட்கிறாரு. இந்த 35 லட்சம் பேர் பார்த்த ஒரு வீடியோ 35 லட்சம் பேருக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. ஏன் அவங்களால ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க முடியல? கேட்கல. அப்புறம் இப்ப நம்மள்ட்ட ஏன் கேக்குறீங்க? கரெக்டான பாதைக்காரு வந்துட்டாரு. அப்ப அந்த வழிமுறைகள் சொல்லி கொடுத்து நம்மள வந்து தகுதியானவர்கள் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம அந்த என்ஜிஓ கோச் டிஎன் கோச் செய்ய போகுது. அடுத்த மாசத்துல இருந்து இப்ப ஜான்சி அம்மா பயிற்சி முடிச்சிட்டு வந்தாங்க. துனி ஃபவுண்டேஷன் அவங்க வந்து சிறப்பா வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணணும், நம்மளே தகுதியானவர்களா நம்ம எப்படி தயார் பண்றதுன்றதை பத்தி அவங்க வந்து நம்மளுக்கு சிறப்பா பயிற்சி தருவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருஷம் டேர்ன்ஓவர் இருக்கிறவங்க தான் அதுக்கு முதல் இதுக்கு வந்து தகுதியானவர்களா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம குரூப்ல வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு. இந்த 4 மாவட்டத்திலுமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு இல்லை. இந்த மீட்டிங்க்கு எத்தனை பேர் வரீங்க, அந்த ஓட்டு கொஞ்சம் போடுங்க அப்படின்னாக்கா, ஓட்டு போட்டவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க ப்ளீஸ். கை தூக்குனவங்க கம்மி, பாதி பேர் கூட இல்லை. ஏன் நம்ம குரூப் பார்க்க மாட்டேங்கிறது? என்ஜிஓக்கெல்லாம் காப்பகம் இருக்குது. முந்தானத்து சார் சொன்னாரு, அவர் கேரளாவுக்கு போகும்போது அங்க சும்மா இருப்போர் சங்கம், அவங்களுக்காக ஒரு நல சங்கம் வச்சிருக்காங்களா? என்ன சங்கத்து கேட்டாக்கா சும்மா இருப்போருக்கான சங்கமா? அவர்தான் சொன்னாரு, நான் பார்க்கல, எனக்கு தெரியல. ஆனா அது அப்படி இருக்கும் போது ஏங்க நம்ம காப்பகங்களுக்கான சங்கத்தில் வந்து எந்த ஒரு ஓசை ஒலி இல்லை, யாரால எந்த தொந்தரவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு குரூப் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறது. கருத்து சொல்லுங்க, கருத்து இல்ல. இது எப்படின்னு கேட்டாக்கா சொல்ல மாட்டானுங்க. சரிங்க, உங்களுடைய ஆதங்கங்கள்